ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கொண்டமங்கலம் கிராமமே தூங்காம விடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். வீட்டில் இருக்கிற பெரியவங்கல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாரும் புத்தாடை உடுத்தி தட்டுக்கல்ல பூ பழம் தேங்காயோட நம்ம ஊர் தேவதை ஸ்ரீ பொன்னியம்மன் கோயிலை நோக்கி புறப்பட்டுட்டாங்க. வழியெங்கும் சொந்த பந்தங்களோட சிரிப்பு கலகலப்புன்னு ஊரே ஒரே குடும்பமா திரண்டு போற அழகே தனி அழகுங்க. கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே கண்ணெல்லாம் குளிருது. சாமியை அலங்கரிச்சிருந்த விதமும் மொத்த கோபுரத்தையும் சுத்தி கட்டியிருந்த அந்த மல்லி செவ்வந்தி ரோஜாப்பூ அலங்காரமும் சும்மா கம கமன்னு ஊரையே மணக்குது. அந்த பிரம்மாண்ட அலங்காரத்தை பார்த்த உடனே மனசுக்குள்ள அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப். அப்படியே இந்த பக்கம் யாகசாலைக்கு வந்தா பிரம்மாண்டமான பந்தல் போட்டு யாக குண்டங்கள் அமைச்சு அக்னி பகவானுக்கு நெய் நவதானியங்கள் சமர்ப்பிச்சு வேள்வி வளர்த்துட்டு இருக்காங்க. வேத மந்திரங்களுடைய முழக்கமும் தவில் நாதஸ்வர இசையும் சேர்ந்து கேட்கும் போது மெய் சிலுக்குது. நம்ம பாரம்பரியமும் கலாச்சாரமும் இந்த மாதிரி இடங்கள்ல தான் எவ்வளவு உயிரோட்டமா வாழுதுன்னு உணர முடியுது. இதோ மகா கும்பாபிஷேகத்துக்கான இந்த மெயின் மொமெண்டே இதுதான். யாகத்துல வச்சு பூஜிக்கப்பட்ட அந்த புனித தீர்த்த கலச சொம்புகளை சிவாச்சாரியர்கள் தலையில சுமந்துட்டு கோபுரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓம் சக்தி பராசக்தின்னு ஊர் மக்களோட பக்தி கோஷம் விண்ண தொடுது. மொத்த கூட்டமும் ஒன்னா சேர்ந்து கோபுரத்தையே உத்து பார்த்துட்டு நிக்குது. கோபுர கலசத்துல அந்த புனித தீர்த்தத்தை ஊத்தி அடுத்த நொடியே கீழே நின்ன மொத்த ஊர் மக்கள் மேலேயும் பீச்சி அடிக்கும் போது அடடா, அந்த தீர்த்த மழையில நினைஞ்ச எல்லார் முகத்திலையும் தெரிஞ்ச பரவசமும் அளவில்லாத ஆனந்தமும் மட்டும்தான். நம்ம கொண்டமங்கலம் தேவதை ஸ்ரீ பொன்னியம்மன் அருள் நம்ம ஊருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னைக்குமே நிலைச்சிருக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.